கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் செல்லலாம் என்று நினைக்கிறேன். இதோ முதல் ஆடியோ. அண்ணா, கன்னி தெய்வம் துணை அண்ணா. அண்ணா, இப்போ நாளைக்கு ஒரு டெத்து போகணும்னா சொந்தக்காரு, இப்போ நம்ம டெத்துக்கு போயிட்டு வந்துட்டு விளக்கு ஏற்றலாமா ஈவினிங் 6 மணிக்குன்னா? இல்லைன்னா நான் போகாமல் கூட விட்டுறேன். ஆனால் நெருங்கின சொந்தம்தான். விளக்கு ஏற்றலான்னு சொன்னால் போவேன், இல்லைன்னா போகாமல் விட்டுறேன் நான். மகிழ்ச்சிமா. இது எத்தனை நாட்களுக்கு முன்பு போடப்பட்ட கேள்வி என்று தெரியவில்லை. இருந்தாலும் கூட இந்த கேள்வி பலருக்கும் பிரயோஜனமான ஒரு கேள்வி. இன்று நீங்கள் இந்த கேள்விக்கான பதிலை கேட்டாலும் கூட இது மற்றவர்களுக்கு இனி புரோஜனமாக இருக்கும். உங்களுக்கு இது புரோஜனம் இல்லாமல் தான் போயிருக்கும். காரணம், நீங்கள் கேட்டு எப்படியும் ஒரு வாரமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். மகிழ்ச்சி. அதாவது ஒரு துஷ்டி வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு. கன்னிக்கு தீபம் ஏற்றக்கூடிய நீங்களே துஷ்டி வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு. போகலாமா போக வேண்டாமா என்பது உங்களுடைய சந்தேகம். தாராளமாக செல்லலாம். ஆனால் அந்த கன்னியின் சம்பந்தப்பட்ட அந்த கன்னியின் நேரடி தொடர்புள்ள இரத்தம் சம்பந்தப்பட்ட உயிராக இருந்தால் விசேஷம் கழிக்கும் வரை நீங்கள் அந்த கன்னிக்கு தீபமேற்றாமல் இருப்பது சரி. சரி, ஒருவேளை அந்த கன்னி குடும்பத்தில் பொன் எடுத்தவராக இருக்கலாம், இல்லை பொன் கொடுத்தவராக இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கும் அந்த விசேஷம் வரை பொறுத்திருப்பது சரி. சம்பந்தம் பண்ண சம்பந்திக்காக இல்லை. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு, அந்த கன்னி தெய்வத்தின் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணை ஒருவருக்கு கெட்டி கொடுத்திருக்கிறது என்றால் அந்த நபர் இறந்து விட்டால் அது அந்த கன்னி வீட்டின் தீட்டு தான், அந்த கன்னி வீட்டின் துக்கம்தான். ஆகவே அன்று மட்டுமல்ல, 3 நாட்களுக்கோ இல்லது அந்த 16 விசேஷம் கழிக்கும் வரையோ தீபம் ஏற்றாமல் இருப்பது சிறப்பு. அதுக்காக நம்ம வீட்டு பொண்ணை ஒரு வீட்டில் கட்டி கொடுத்துருப்போம், அங்கே ஒரு வயசானவங்க இறந்துருப்பாங்க, அது நமக்கு தீட்டான்னு கேட்டால் கிடையாது. நம் பெண்ணை கட்டி கொடுத்து அந்த பெண்ணின் கணவர் இறந்து விட்டாலோ இல்லை அந்த பெண்ணின் மகளோ மகனோ யாரோ எக்ஸட்ரா எக்ஸட்ரா அவளை சார்ந்தவள் இந்த கன்னி தெய்வத்தின் கொடியை சார்ந்தவர்கள் என்றால் தீபம் ஏற்றாமல் இருக்கலாம். மற்றபடி துக்க வீட்டுக்கு நீங்கள் தாராளமாக போகலாம், துக்கத்தை அனுசரிக்கலாம். ஆனால் வீட்டிற்கு வந்தவுடன் குளித்துவிட்டு நேரடியாக கன்னி தெய்வத்தை சென்று வழிபடுவது சிறப்புத்தான். தீபம் ஏற்றுவது சரிதான். அதுக்காக துக்க வீட்டுக்கு போயிருக்கோம் நாம் தீபம் ஏற்றலாமா என்று கேட்டால் அது 100% ஏற்றலாம், ஏற்றாமல் இருக்கக்கூடாது. மகிழ்ச்சி உறவே, மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு அதற்கான பதிலளிப்போம். இப்போ நம்ம எடுத்து 48 நாள் கம்பல்சரி 6 மணிக்கு ஷார்ப்பாக ஏற்றிட்டு இருக்கணும்னு சொன்னீங்க. அதனால் கரெக்டாக 6 மணிக்கு நான் ஏற்றிட்டு இருக்கேன்னா, இப்போது அதுக்கப்புறம் நாள் ஆனால் கூட பரவாயில்ல. இன்னும் இப்போ தானே 2 வாரம் தான் ஆகுது. அதனால தான் நான் கேட்குறேன். நியாயமான சிந்தனை. ஒரு கன்னி தெய்வத்தை எடுத்து முறைப்படி ஒரு மண்டலம் 48 நாட்கள் நாம் தீபம் சரியாக மாலை 6 மணிக்கு ஏற்றுவது சரி. அப்படி ஏற்ற முடியாமல் போவது என்பது என்னை பொறுத்தவரையில் தினமும் தீபம் ஏற்றுதான் நான் சொல்லுவேன், ஏற்றாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். இருந்தாலும் நெருங்கிய உறவினர்கள் இறக்கும் பொழுது நாம் துக்கத்துக்கு சென்று தான் ஆக வேண்டும், போகத்தான் செய்ய வேண்டும். பக்கத்து வீடாக இருந்தாலும் போகத்தான் செய்ய வேண்டும். ஆகவே சென்று வாருங்கள். அந்த கன்னி தெய்வம் தாராளமாக உங்கள் வழிபாட்டு முறைகளை ஏற்றுக்கொள்வார்களே தவிர வருத்தமடைய மாட்டார்கள். ஆனால் வேண்டாம், நம்ம இருந்து ஏற்றவும் அதுதான் முக்கியம், நமக்கு நம்ம தீபம் தான் முக்கியம், நம்ம கன்னி தான் முக்கியம்னு நீங்கள் நினைத்தால் கண்டிப்பாக அந்த துக்ஷி வீட்டில் கலந்து கொள்ளாமல் நீங்கள் இருக்கலாம் வீட்டில். இல்லையெனில் தீபம் ஏற்றாத ஒரு நபரை அங்கே அனுப்பி வைக்கலாம். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு அதற்கான பதிலளிக்கிறேன். ஐயா வணக்கம். ஐயா நான் இப்போ கன்னி தெய்வம் எடுத்து வச்சுருக்கோம்ல ஐயா, இப்போ ஆடி மாதம் திருப்பி எடுத்து வைக்கிறதுல ஒயிட் வாஷ் பண்ணணுமா? அப்படி பண்ணினாலும் அந்த கபோர்டுக்குள்ளெல்லாம் ஒயிட் வாஷ் பண்ணலாமா? ஓப்பன் பண்ணி ஒயிட் வாஷ் பண்ணணுமா இல்லைனா எப்படின்னு கேட்குறேன் கொஞ்சம். அதாவது ஏற்கனவே நீங்கள் கன்னி தெய்வத்தை உள்ளே எடுத்து விட்டீர்கள். இனி ஒரு முறை எடுத்து வைக்கவா என்று கேட்டால் எடுத்து வைப்பதல்ல, வழிபடுவது. வரும் ஆடி மாதத்தில் நீங்கள் உங்கள் கன்னி தெய்வத்தை வழிபட வேண்டும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் வெள்ளை அடிக்க வேண்டும் என்பதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அன்றைய காலகட்டத்தில் அப்படி ஒரு சின்ன குடிசை வீட்டில் இருப்பாங்க, சரி சுத்தம் பண்ணுறதுக்காக வெள்ளை அடிப்போம்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லார் வீடும் 4 வருஷம் 3 வருஷம் வெள்ளை அடிக்கணுங்கிற அவசியமே இல்லாத அளவுக்கு வெள்ளை அடிச்சிட்ருக்கோம். வருஷம் கண்டிப்பாக வெள்ளை அடிக்க வேண்டுமா என்று கேட்டால் கிடையவே கிடையாது. வீட்டை சுத்தமாக வைத்திருந்தாலே போதுமானது. கடல் நீரை தெளித்தாலே போதுமானது, வன்னீரை தெளித்தாலே போதுமானது, தீர்த்தத்தை தெளித்தாலே போதுமானது என்பதுதான் உண்மை. ஆகவே நீங்கள் எந்தவித சஞ்சலமும் இல்லாமல் சந்தோஷமாக வீட்டை சுத்தப்படுத்திவிட்டு வீட்டை கழுவி விட்டு
பின்பு நீங்கள் தாராளமாக அந்த கன்னி தெய்வத்தின் பூஜையை நடத்தலாம். ஆடி மாதம் சிறப்பாக நடக்கட்டும். மகிழ்ச்சி. ஆடி பிறக்கப் போகிறது. இனிவரும் நாட்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாட்கள். கன்னிவழி பிள்ளைகள் எல்லாம் மிகவும் ஆனந்தத்தோடு கன்னி தெய்வத்தை தேடுங்கள். அந்த கன்னி தெய்வம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிச்சயமாக வாழ வைப்பார்கள். ஆனந்தம் இல்லாமல் அந்த தாயை தேடாதீர்கள். சந்தோஷத்தோடையும் மனமகிழ்ச்சியோடையும் நீங்கள் அந்த கன்னி தெய்வத்திற்கு வழிபாடை நடத்துங்கள். எந்த சூழ்நிலையிலும் உங்கள் துக்கத்தை வைத்துக்கொண்டு, உங்கள் மனபாரத்தை வைத்துக்கொண்டு அந்த தெய்வத்திற்கு எந்தவித குறையும் இல்லாமல் குறையாக வைத்து விடாதீர்கள். மனபாரத்தை தூக்கி தூர எறியுங்கள், துக்கத்தை தூக்கி தூர எறியுங்கள். அனைத்தும் அந்த தெய்வத்திற்கு முன்னால் கால் தூசுக்கு காணாது. எந்தவித கஷ்டத்திலிருந்தும் எந்தவித நோயிலிருந்தும் நம்மளை விடுபடச் செய்வார்கள் நம் கன்னி தெய்வம் என்ற உணர்வோடு வழிபாடு நடத்துங்கள். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். அண்ணா வணக்கம்ண்ணா, நல்லா இருக்கீங்களாண்ணா? அண்ணா நம்ம கன்னி எடுத்து 23ஆம் தேதி வந்ததுன்னா 48 நாள் ஆகும்ண்ணா. அதுக்கு எதுவும் பெரிய விசேஷமாக செய்யணுமா? பழங்கள் பணியாரம் எல்லாம் சுட்டு செய்யணுமாண்ணா? எப்படி பண்ணணும்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி நான் பண்ணிடுறேண்ணா. கன்னி தெய்வமே துணை, கன்னி தெய்வமே துணை, கன்னி தெய்வமே துணை. அதே மாதிரி நீங்கள் ஒரு டைம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்ண்ணா. நன்றி அண்ணா. மகிழ்ச்சி அம்மா. என்னுடைய ஆசையும் எல்லா கன்னி தெய்வத்தையும் எடுத்து கொடுத்து பின்பு ஒரே நாளில் சென்று பார்க்கிறேன், 10 நாள் கழித்து சென்று பார்க்கிறேன். அதற்கு பிறகு என்னால் போக முடிகிறதா என்றால் ரொம்ப கஷ்டம், போக முடியவில்லை. எனக்கும் மனதில் தோன்றுகிறது மீண்டும் அனைத்து கன்னி தெய்வ குடும்பத்தையும் போய் பார்த்துவிட்டு வர வேண்டும் என்று. ஆனால் முடியலையே, என்ன செய்ய? இருந்தாலும் அதற்கும் வாய்ப்பை இறைவன் தருவான் என்று நம்பிக்கொண்டு மீண்டும் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் தருகிறேன். 48வது நாள் அன்று பெரிய அளவிற்கு ஒரு பூஜை நடத்த வேண்டுமா, பணியாரம் செய்ய வேண்டுமா, சர்க்கரை பொங்கல் செய்ய வேண்டுமா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நம்ம மனசு தான். வெறும் ஒரே ஒரு திராட்சை பழத்தை வச்சு கூட கும்பிடலாம், இல்லை ஒரே ஒரு வாழைப்பழத்தை வச்சு கூட கும்பிடலாம். இல்லை நம்ம சிறப்பாக செய்யணும், 48 நினச்சா சிறப்பாக செய்யலாம். நம்ம மனசு தான். பெரிய அளவுக்கு செய்யணும் அவசியம் இல்லை. தேவையான அளவை வைத்து சிறப்பான ஒரு பூஜையை செய்யுங்கள். அது ஆசீர்வாதம் தான், மகிழ்ச்சி தான் படுமே தவிர கன்னி தெய்வம் வேதனைப்படுவது மகிழ்ச்சி தான் அடையும். நம் பிள்ளைகள் நாம் என்ன கொடுத்தோம், நமக்காக நம் பிள்ளைகள் இந்த அளவுக்கு செய்கிறார்களே, இவர்களுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்றெல்லாம் யோசித்து கொண்டிருப்பார்களே தவிர இது எனக்கு எதற்கு வேண்டாம் என்றெல்லாம் அந்த கன்னி தெய்வங்கள் நினைக்காது. மகிழ்ச்சியாக 48 அனைத்து உறவுகளும் கன்னி தெய்வத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அது தாராளமாக செய்யுங்கள். இன்றைய தலைப்பாக கூட இதை வைத்து விடலாம் என்று நினைக்கிறேன். கன்னி தெய்வத்தை எடுத்து 48வது நாள் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு நிச்சயமாக அது ஒரு மண்டலம், மண்டலம் நிச்சயமாக நீங்கள் மனப்பூர்வமாக செய்யலாம். அந்த 48 உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை செய்யுங்கள். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஆடியோ. கன்னி தெய்வமே துணை, கன்னி தெய்வமே துணை. ஐயா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கய்யா உங்கள்கிட்ட பேசுகிறது. எனக்கு உங்கள்கிட்ட பேசும்போது மட்டும் மனசுக்கு அந்தளவுக்கு சந்தோஷம் கிடைக்குதுங்க. அன்றைக்கி வாய்ஸ் சென்ட் பண்ணேன், ஆனால் அது ஃபோன் ப்ராப்ளம்னால உங்களுக்கு சரியாக வாய்ஸ் உங்களுக்கு சரியாக சென்ட் ஆகலையா, அதனால தான் நான் கேன்சல் பண்ணிட்டேன். மன்னிச்சிருங்கய்யா. உங்கள்கிட்ட பேசும்போது மனசு அந்தளவுக்கு அது கஷ்டம்லாம் போய் சந்தோஷமாக இருக்குங்கய்யா. கன்னி தெய்வமே துணை. ஐயா ஒரு சில சந்தேகங்கள் உங்கள்கிட்ட கேட்க வேண்டியது இருக்குங்கய்யா. இது கேட்குறீங்கய்யா, சரியோ தப்போ இருந்தால் நீ மன்னிச்சிருங்கய்யா. இதுக்கு முன்னாடி பதிவில் சொல்லியிருக்கீங்களா, எனக்கு ஒரு சிலது எனக்கு ஞாபகத்துக்காண்டி நான் ஒன்று ஒன்றா கேட்டுட்டு வரேன். இருந்தாலும் ஐயா அவங்ககிட்டே நான் கேட்குறேங்கய்யா, கொஞ்சம் எனக்கு கோச்சிக்காமல் சொல்லுங்கய்யா. இப்போ தான் வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு வந்திருக்கேன், அடுத்த வேலை இருக்குது. ஆனால் எனக்கு எந்த வேலை இருந்தாலும் பரவாயில்ல, இவ்வளோ எனக்கு கன்னியம்மா தான் எனக்கு முக்கியம். ஆமாம் ஐயா, நீங்கள் தூங்காமல் சரியாக சாப்பிட கூட டைம் இல்லாமல் அங்கிட்டு இங்கிட்டு நீங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்கய்யா. நீங்கள் ரொம்ப ஆமாம் அனைத்து கன்னி தெய்வ பிள்ளைங்களுக்காண்டி நீங்கள் சரியாக தூங்காமல் சாப்பிடாமல் நீங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்கய்யா. உண்மையிலே உங்களுக்கு ஒரு பிள்ளைங்களா நாங்கள் கடைக்கு கொடுத்து வச்சுருக்கணும்யா. உண்மையிலே நாங்கள் பாக்கியம் செஞ்சுருக்கணும்யா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கய்யா. எனக்கு உங்கள்கிட்ட எவ்வளோ நேரம் வேணால் பேசிக்கிட்டே இருக்கணும் போல் தோணுதுங்க. எனக்கு மனசுக்கு அந்தளவுக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்குங்கய்யா. எனக்கு ஐயா ஒரு சில விஷயம் கேட்க வேண்டியது இருக்குங்கய்யா. ஐயா இந்த ஆடி மாதம் கன்னி அம்மாவை நம்ம கும்பிடணும்யா, நம்ம வழிபடணும்யா. ஆனால் அது என்னன்னா எனக்கு என் கன்னி அக்கா இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற கன்னியம்மா என் கன்னி அக்கா, கூட பிறந்த அக்கா. என் கன்னி அக்கா 5 மாதம் முடிஞ்சு 6வது மாதம் இறந்த 6வது மாதம் தெய்வமானாங்க. 6வது மாதத்தில் தெய்வமாயிட்டாங்க. இப்போ தெய்வமாக எங்கள் கூட இருக்காங்க, முறைப்படி இருக்கலை. ஆனால் நீங்கள் சொன்ன உங்களுடைய வழிகாட்டுதல் படி, உங்களுடைய ஆசீர்வாதப்படி, ரூபினி சலேசால் கன்னியம்மாவோட ஆசீர்வாதப்படி, எங்கள் கன்னித்தாயோட ஆசீர்வாதப்படி நாங்கள் கன்னியம்காவை என் கன்னி அக்காவை நாலுமுக விளக்கு வச்சு நாங்கள் கும்பிடுறோம். ஐயா
இப்போ என் கன்னி அக்காவுக்கு வந்து பட்டு பாவாடை பட்டு சட்டை எடுக்கணுங்கய்யா. 5 மாதம் முடிஞ்சு 6வது மாதம் ஆன தெய்வமாயிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு எத்தனை வயசில் எடுத்தால் கரெக்டாக இருக்குங்கய்யா? 6 மாதத்துல எடுக்க முடியாது, இத்தனை வயசுலங்க எடுக்க ஒரு சின்ன சந்தேகம், அதான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ எங்கள் அக்காவுடைய பாப்பாவுக்கு வந்து 8 வயசு ஆகுதுங்கய்யா. ஆமாம், எங்கள் பாப்பாவுக்கு அந்த 8 வயசில் எடுத்து நம்ம வச்சு கும்பிட்டு அந்த எங்கள் பாப்பாவுக்கு கொடுக்கலாமா? இல்லைன்னா அது தப்பு? முறைப்படி அந்த அம்மாவுக்கு வந்து எத்தனை வயசில் எடுக்கணுமோ அத்தனை வயசில் தான் முறைப்படி எடுக்கணுமாங்கய்யா? நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுபடி நாங்கள் செய்கிறோம்யா. இப்போ வரைக்கும் நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் வழிகாட்டுதலாக இருக்கீங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் தான் எல்லாத்துக்கும் இருக்குது. இன்னொரு கன்னியாமாவையும் இந்த 6 மாதம் வழிபடணுமாங்கய்யா? சொல்லுங்கய்யா. இப்போ அது போக இந்த வீட்டு கன்னியாக்கா இருக்கிற பூஜையை வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே ஃபோட்டோ எடுத்து வச்சு அனுப்பியிருக்கேங்கய்யா. ஆனால் அதில் வந்து எல்லா பொருட்களையும் வைக்க முடியாதுங்கய்யா. அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் என் கன்னியாக்காவை அதே திசையில் கீழே பலகாயில் வச்சு நம்ம வச்சு கும்பிடலாமா? பலகாயில் வச்சு கும்பிடலாமாங்கய்யா? வச்சு கீழே வச்சு அதாவது தரையில் ஒரு பலகா போட்டு அது மேலே கன்னியாக்காவை தட்டு வச்சு தட்டுக்கு மேலே துணியை போட்டு அது மேலே கன்னியாக்காவை உட்கார வச்சு அதே திசையில் கீழே தரையில் வச்சு கும்பிடலாமாங்கய்யா? இல்லைன்னா எல்லாம் முன்னாடி வைக்கலாம், இல்லை மேலே தான் வச்சு கும்பிடணுமா? இந்த நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டு எனக்கு பார்த்து சொல்லுங்கய்யா. நீங்கள் ஓய்வு இல்லைங்க, உங்களுக்கு தூக்கம் இல்லை, சரியாக சாப்பாடு இல்லை, அலைச்சல். ஆனால் அவ்வளோ தூரம் அனைத்து கன்னி தெய்வ பிள்ளைங்களுக்காண்டி நீங்கள் உழைச்சிட்டு இருக்கீங்கய்யா. உங்கள் கூட இருந்து எனக்கு சேவை செய்யணும் அவ்வளோ ஆசையாக இருக்குங்க. ஏன்னா சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லாமல் இருக்குங்கய்யா. கண்டிப்பாக உங்கள் கூட இருந்து நான் சேவை செய்வீங்கய்யா. அனைத்து கன்னி தெய்வ பிள்ளைங்களுக்கும் நீங்கள் தாய், தந்தை, குரு, நண்பராக இருக்கீங்கய்யா. நீங்கள் கிடைச்சது நாங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்களுக்கு கிடைச்சது வாழ்க்கையில் நாங்கள் செஞ்ச புண்ணியம்யா. மகிழ்ச்சி. அன்பு பிள்ளையே, என்னிடத்தில் பேசுவது மிகப்பெரிய ஆனந்தம், மகிழ்ச்சி அளிக்கிறது என்று கூறினீர்கள், சந்தோஷமாக இருக்கிறது என்று கூறினீர்கள். பேசுவோம், தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் பேச வேண்டியிருக்கிறது. இன்னும் நிறைய இடங்களில் உங்களை நான் நேரடியாக சந்திக்க வேண்டிய நேரமெல்லாம் இருக்கிறது. ஆகவே மகிழ்ச்சி. அடுத்தபடியாக உங்களுடைய 5 மாத கன்னி தெய்வமாகிய அக்கா கன்னி தெய்வத்திற்கு கேள்வி கேட்டீர்கள். 1 வயது குழந்தைக்கு தகுந்தாற்போல் நீங்கள் பட்டுப்பாவடை பட்டுச்சட்டை எடுத்து வைத்து வணங்கலாம். வணங்கிய உடனேயே ஒரு குழந்தைக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் என்னொன்றும் கூறினீர்கள், உங்களுடைய சகோதரியின் மகள் 8 வயது என்று. தயவு செய்து அந்த தவறை செய்து விடாதீர்கள். கன்னி தெய்வத்திற்கு என்ன வயதிற்கு தேவையோ அந்த வயதிற்கு தேவையான துணியை தான் எடுக்க வேண்டுமே தவிர, கன்னி பிள்ளையாக இருக்கக்கூடிய நம் வீட்டு பிள்ளையை நினைத்து துணி எடுப்பதா என்றால் எடுக்கவே கூடாது. நாம் தெய்வத்தை நம்பி அந்த இடத்தில் வழிபாடு செய்கிறோம். அதாவது கன்னி தெய்வத்தை நம்பி அந்த கன்னி தெய்வத்திற்கு ஆடைகள் எடுத்து வைத்து வழிபாடு செய்கிறோம். அந்த கன்னி தெய்வத்துக்கு தான் ஆடைகள் எடுக்கிறோமே தவிர நம் சகோதரியின் மகளுக்கு அல்ல. ஆகவே 1 வயது குழந்தைக்கு தகுந்தாற்போல் எடுத்து ஒரு வயது குழந்தையை சம்பந்தப்பட்ட குழந்தையை வர வைத்து அந்த குழந்தைக்கு அந்த பொருளையும் அந்த துணியையும் அன்பாக கொடுத்து அதை உடுத்தி அழகு பார்க்க வேண்டும். மகிழ்ச்சி. அடுத்தபடியாக என்னோடு சேர்ந்து பயணம் செய்ய வேண்டும், என்னோடு சேர்ந்து கன்னி தெய்வங்களுக்காக உழைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறீர்கள். ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய மனதை பாராட்டுகிறேன். ஏனென்றால் கூடையே இருக்கிறவர்கள் கூட ஒரு சூழ்நிலைகள் காரணமாக என்னை விட்டு சென்று விடுகிறார்கள். கன்னி தெய்வத்தின் அருமையை தெரிந்திருந்தாலும் கூட அவர்கள் என்னிடத்தில் நிரந்தரமாக இருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லவே இல்லை. தேவையான நேரங்களில் வருகிறார்கள், மற்றபடி சென்று விடுகிறார்கள். ஆனால் எங்கோ பிறந்த நீங்கள் கன்னி தெய்வத்திற்காக உழைக்க வேண்டும், உங்களோடு கூடவே பயணம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் கூறும் பொழுது என்னுடைய மனசு மிகப்பெரிய ஆனந்தம் அடைகிறது. உங்களை போன்ற நிறைய உறவுகள் இருக்கிறார்கள். காலம் நம்மை அப்படி ஒரு சூழ்நிலையில் வர வைத்தால் நிச்சயமாக ஒரு இடத்திலே குடிலமைத்து அங்கே வரக்கூடிய கன்னி தெய்வ குழந்தைகளின் பிள்ளைகளுக்கு ஆறுதல் கூறி அந்த குழந்தைகளுக்கு நல்வழி போதித்து இதையெல்லாம் நாம் வழிகாட்டியாக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை கன்னி தெய்வங்கள் ஏற்பாடு செய்து தந்தால் நிச்சயமாக நீங்கள் என்னோடு பயணம் செய்யலாம். பயப்பட வேண்டாம். மாதம் உங்கள் வீட்டிற்கு என்ன தேவையோ அது நம்மால் கொடுக்க இயலும். அந்த பலத்தை நம் கன்னி தெய்வங்கள் நமக்கு தந்து விடுவார்கள். ஆனால் இன்று வரை அப்படி ஒரு எண்ணம் இல்லை. இப்பொழுது நான் செய்து கொண்டிருக்க பயணத்திற்கு நான் ஒருவனே போதுமானது. ஆனாலும் கூட நான் மட்டுமே எத்தனை காலங்கள் செய்துவிட முடியும் என்று யோசிக்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் இந்த கன்னி தெய்வ வழிபாடை கொண்டு செல்ல வேண்டுமென்றால் நிச்சயமாக ஒரு பெரிய அளவிற்கு இதை நான் உருவாக்கித்தான் ஆக வேண்டும். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு குழந்தைகள் மூலமாக அங்கே 10 பேர், 20 பேர், 50 பேர், 100 பேர் நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். கன்னி தெய்வத்தை வழிபட வைக்க வேண்டும். அவர்கள் கும்பிடும் அந்த கன்னி தெய்வம் நாம் வழிகாட்டும் பொழுது நம்மையும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆகவே அன்பு பிள்ளையே, உன்னுடைய ஆசையும் உன்னுடைய குணத்தையும் நினைத்து பெருமைப்படுகிறேன்.
நான் சொன்னேன்னா யாரும் வருத்தப்படுறான்டா. உண்மையே அதுதான். நிறைய உறவுகள் என் கூட அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன்னு வருவாங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் இருந்துட்டு 3ஆவது வருஷம் அவங்களுடைய எதிர்பார்ப்பு உள்ள மனசு இருந்தால் என் கூட இருக்க முடியாது, போயிடுவாங்க. எதிர்பார்ப்பில்லாமல் இறைவழி செய்கிறோம், கன்னி தெய்வத்தை பற்றி உலகுக்கு எடுத்து கூறக்கூடிய ஒரு மனிதரோடு நாம் தொடர்பு கொண்டிருக்கிறோம், கூட இருக்கிறோம் என்று நினைத்திருந்தால் நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பெறுவார்கள், செல்வத்தை பெறுவார்கள், அனைத்தும் அவர்களுக்கு கிடைக்கும். ஆனால் இவரிடம் இருந்தால் இதை பெற்றுவிடலாம், இவர் ஊருக்கே இவ்வளவு தானம் செய்கிறாரே, அப்போ நம்மளும் கூட இருந்தால் நமக்கு அதை தந்து விடுவார் இதை தந்து விடுவார் என்றெல்லாம் நினைத்து விட்டு கன்னி தெய்வத்தின் பிள்ளையாக என்னிடத்தில் வந்து பழகி எந்த புரோஜனமும் இல்லை. என்னிடம் பழகும் பொழுது கன்னி தெய்வத்தின் புரோஜனம் வேண்டுமென்றால் எதையும் எதிர்பார்க்காத இதயம் வேண்டும். அப்படிலாம் பார்த்தா நான் இன்றைக்கி எங்கெல்லாமோ போகிறேன் வரேன், இங்கே கன்னி தெய்வத்தை எடுத்த பிள்ளைகளுக்கு தெரியும். எனக்குன்னு தனிப்பட்ட முறையில் அவங்க வீட்டில் ஒரு காப்பி கூட வேணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏதோ ஒரு சில வீடுகளில் வாங்கியிருப்பேன், காப்பி குடித்திருப்பேன். ஆனால் எல்லா வீட்டிலும் குடிச்சிருப்பேன்னா வாய்ப்பே இல்லை, வேண்டான்னு சொல்லிடுவேன். காரணம், எதையும் எதிர்பார்த்து அவர்கள் இல்லத்திற்கு செல்லவில்லை. முடிந்ததை செஞ்சு கொடுப்போம். அவங்க அந்த கன்னி தெய்வத்தை முழுமையாக நம்பி பிடித்து வழிபட்டு வாழ்வில் வெற்றி அடைந்தால் மகிழ்ச்சி அடைவோம். இன்றைக்கி கூட ஒரு குழந்தை சுமார் 15 நிமிடங்கள் என்கிட்ட பேசிச்சு. அதிகபட்சம் அந்த பிள்ளைக்கு 6 வயசு இருக்கும். கிட்டத்தட்ட 15 நிமிஷம் என்கிட்ட பேசியிருக்கு. பிள்ளைக்கு வாயில் அம்மன் போட்டிருந்துருக்கு. இப்போ மாமா எனக்கு அது குணமாயிடுச்சுன்னு என்று சொல்லும் பொழுது அது எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு அவசியமே இல்லை, என்னை பிடிக்க முடியல, வாய்ஸ் ரெக்கார்டில் பேசியிருக்கு. மாமா இப்போ எனக்கு குணமாயிடுச்சு மாமா, எனக்கு வாயில் புண்ணு இருந்துச்சு மாமா, இப்போ எல்லாம் பாட்டி கன்னி பாட்டி குணப்படுத்திட்டாங்க, கன்னியத்தை குணப்படுத்திட்டாங்க, ரூபினி சாலைசால் பாட்டி குணப்படுத்திட்டாங்கன்னு அது சொல்லும் பொழுது உடனடியாக ஃபோன் போட்டு அந்த குழந்தைக்கு பேசினேன். எவ்வளோ வேலை இருந்தாலும் ஒதுக்கி போடு, 15 நிமிஷம் அந்த குழந்தைகிட்ட மட்டுமே பேசியிருக்கிறேன். இதுதான் வாழ்க்கை. நம்மை நம்பி ஒரு 6 வயது குழந்தை நம்மை தேடுகிறது என்றால் அது எப்பேற்பட்ட விஷயம். நாம் வணங்கக்கூடியதே ஒரு குழந்தை தெய்வத்தை தான். அப்பேற்பட்ட நம்மிடம் ஒரு 6 வயது குழந்தை மாமாட்ட இதை சொல்லணும்னு சொல்லுதுன்னா இதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. நான் எங்கெல்லாம் காலடி வைக்கிறேனோ அங்கெல்லாம் வளர்ச்சி அடைய வேண்டும், அங்கெல்லாம் கல்வி செல்வம் இருக்க வேண்டும், வசதி வாய்ப்புகள் இருக்க வேண்டும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை இருக்க வேண்டும், நீண்ட ஆயுசு இருக்க வேண்டும் என்று நினைப்பவன் நான். ஆகவே அன்பு பிள்ளையே, நீ என்னோடு பயணம் செய்ய ஆசைப்படுகிறாய் என்றால் உன் கன்னி தெய்வம் என்ன ஆசைப்படுகிறது உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அனைத்தும் அவர்கள் முடிவெடுப்பார்கள். நல்லதே நடக்கட்டும். இதே அன்போடு பண்போடு பாசத்தோடு நீண்ட ஆயுசோடு நீ வாழ உன்னை வாழ்த்துகிறேன். நன்றி. மீண்டும் அடுத்த ஆடியோ. ரூபினி சாலைசால் கன்னி அம்மாக்களோட ஆசீர்வாதம், உலகத்தில் உள்ள அனைத்து கன்னி தெய்வங்களுடைய ஆசீர்வாதம், உங்கள் ஆசீர்வாதம் அனைத்து கன்னி தெய்வ பிள்ளைங்களுக்கு எப்போவுமே இருக்கணும்யா, இருந்துக்கிட்டே இருக்கும்யா. அதில் எந்த மாற்றம் கிடையாதுயா. நீங்கள் எங்களுக்கு கிடைச்சது நாங்கள் செஞ்ச மிகப்பெரிய பாக்கியம்யா. எப்போவுமே உங்களுடைய அன்பு ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்போவுமே இருக்கணும்யா. அனைத்து கன்னி தாயோட சக்தியா நீங்கள், அனைத்து கன்னி தெய்வ தாயோட சக்தியாக நீங்கள் வந்திருக்கீங்க, மாநில பிறவியாக வந்திருக்கீங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் இருக்குங்கய்யா. கன்னி தெய்வமே துணை, கன்னி தெய்வமே துணை, கன்னி தெய்வமே துணை, கன்னி தெய்வமே துணை. ஐயா, மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குங்க. இன்னைக்கு உண்மையிலே எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆசீர்வாதம்யா. ஐயா, ஃபோன் ப்ராப்ளம்யா, அதனால் ஒன்று சொல்ல முடியாமல் போகுதுங்கய்யா. ஐயா, எங்கள் இடையில நிறையாது சொன்னேன், ஆனால் வாய்ஸ் ரெக்கார்டு ஆகவே இல்லைங்கய்யா. கன்னி அக்காவுக்கு 5 மாதம் முடிஞ்சு 6ஆவது மாதம் ஆகுதுங்கய்யா. இப்போ எப்படின்னா பட்டுப்பாட பட்டு சட்டை எத்தனை வயசுலையா நம்ம சொல்லி எடுக்கணும். அந்த ஆடி மாதம் கும்பிடணும். கன்னி அக்காவுக்கு அதான் 5 வயசு முடிஞ்சு, அதான் 5 வயசுன்னு சொல்லி பட்டுப்பாட பட்டு சட்டை எடுக்கணும். மகிழ்ச்சி தம்பி. என்னோடு பழகுவதற்கு மிகவும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று நீங்கள் கூறினீர்கள். நான் சொல்கிறேன், உங்களை போன்ற பிள்ளைகள் கிடைத்தது தான் நான் செய்த மிகப்பெரிய புண்ணியம். நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று கருதுகிறேன். மறுபடியும் இதே கேள்வி திரும்ப கேட்டிருக்கீங்க. ஏற்கனவே உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்லாதனால நீங்கள் கேட்டிருப்பீங்களா இருக்கும். 1 வயது குழந்தைக்கு தகுந்தார் போன்று அந்த குழந்தைக்கு பட்டுப்பாவடை பட்டுச்சட்டை எடுத்து வைத்து வணங்குங்கள். அது மட்டுமல்ல, இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் மிக முக்கியமான வீடியோ என்பதை நீங்கள் உணர்ந்து என்னுடைய பதிவுகள் அனைத்தையும் நிதானத்தோடு கேட்டு அதன்படி வழிபட்டு கன்னி தெய்வத்தை உள்ளே எடுத்து முறைப்படி வாழும் தருவாயில் அனைத்து சுகமும் அனைத்தும் உங்களை தேடி வரும், அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த உலகத்தில் என்ன வாழ்வதற்கு என்ன தேவையோ அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். என்ன வேணும்? காரு வேணுமா, பங்களா வேணுமா, என்ன வேணும்? அனைத்தையும் தர முடியும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி தெய்வத்தை நம்புங்க. அந்த கன்னி தெய்வம் மனது வைத்தால்
நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகமாகவே தர முடியும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கன்னி தெய்வமே துணை.